அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் பேசுறேங்க. இன்றைய உலகில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இதை நான் சொல்லலைங்க, பல கருத்து கணிப்புகளும் டேட்டாஸும் சொல்கிறது இஸ்லாம் தான் உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற மார்க்கம் என்று. அதற்கு காரணம் என்ன? மக்கள் குர்ஆனை படித்து அதை விளங்கி இறைவனுடைய நேர்வழியை பெற்றுக்கொள்வது மட்டும் தானே நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது மட்டும் காரணம் இல்லைங்க. இஸ்லாம் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதனுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தாங்க. அதுதான் ஈக்வாலிட்டி ஃபார் ஆல், அதாவது சமத்துவம். இறையச்சத்தின் அடிப்படையை தவிர வேற எந்த ஒரு விடயத்திலும் எவரையும் ஒருவரை விட ஒருவர் சிறந்தவர் என்று இஸ்லாம் கூறுவதில்லை. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமமே. ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவோ அல்லது ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவோ எந்த விதத்திலும் சிறந்தவர் இல்லைங்க. ஒரு அரபியர் அரபி அல்லாதவரை விடவோ அல்லது ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபியரை விடவோ எந்த விதத்திலும் சிறந்தவர் இல்லை. அதே போலதான் ஒரு ஏழை பணக்காரரை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் இல்லை. ஒரு பணக்காரர் ஏழையை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் இல்லை. இந்த சமத்துவத்தை போதிப்பதனால்தான் வணக்க வழிபாடு செய்வதிலும் கூட மற்ற சமயங்கள் தராத சுதந்திரத்தையும் உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு தருகிறது. ஜாதி, இனம், மொழி போன்ற பாகுபாடுகள் இஸ்லாத்தில் இல்லை. தாழ்த்தப்பட்டோர் என்ற பிரிவும் இல்லை. தீண்டாமை என்ற கொள்கையும் இஸ்லாத்தில் அறவே இல்லைங்க. பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும் அல்லது நாடோடியாக இருக்கட்டும், இஸ்லாம் அவர்களுக்கிடையே எந்த பாராபட்சமும் காட்டுவதில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அனைவரும் ஒரே தரம்தான். இந்த மக்கள் கூட்டத்தை பாருங்க. இதில் எத்தனை பேர் பணக்காரர், எத்தனை பேர் ஏழை என்பதை உங்களால் கண்டறிய முடியுமா? எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் எந்தெந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை உங்களால் கண்டறிய முடியுமா? அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. இதுதான் இஸ்லாம். ஒரே கொள்கை, ஒரே கடவுள், ஒரே மாதிரியான வணக்க வழிபாடுகள், நன்மைகளுக்கு ஒரே மாதிரியான கூலி, தவறுகளுக்கு ஒரே மாதிரியான தண்டனைகள். எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கையை நானே வெட்டுவேன் என்று கூறிய உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். அதனாலதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சராசரியான உரிமைகளும் கண்ணியமும் சில சமயங்களால் கொடுக்க முடியாது போயிருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்தவுடன் அது அவர்களை வந்தடைகிறது. ஆகவேதான் அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை மதிக்கிறார்கள், இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் இறைவனுக்கே. நாம் அனைவரும் உயிர் உள்ளவரை இஸ்லாத்தை நேசிப்போம், முஸ்லிம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா? இது போன்ற இன்னும் பல காணொளிகளை காண வேண்டும் என்றால் உடனடியாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகமான மக்களிடத்தில் எங்கள் காணொளிகளை கொண்டு சேருங்கள். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.